Hi friends, welcome to our new video. 48 வகையான மூலிகைகளால் இயற்கை முறையில் வளர்க்கப்பட்ட ஹெர்பல் சிக்கன். நேற்று வீடியோவோட தொடர்ச்சி தான். இதில் நம்ம புதுவிதமான ஒரு டிஷ்ஷு செஞ்சு இருக்கோம். ஆப்கானிஸ்தான் சிக்கன். இது ஆப்கானிஸ்தானில் ஒரு ட்ரெடிஷ்னலான ஃபுட்டு. மதுரை டு ஆப்கானிஸ்தான், சரவணா சிக்கன்ஸ் டு ஆப்கானிஸ்தான் சிக்கன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோவை பார்க்கலாம். இன்றைக்கி வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். யாரும் இது வரையும் நம்ம வீட்டை ட்ரை பண்ணாத ஒரு மெனு ஆப்கானிஸ்தான் சிக்கன். ஃபுல் அண்ட் ஃபுல்லு இதுக்கு ரொம்ப 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 தேவையானது தயிர், பசுந்தயிர். புளிக்காத பசுந்தயிர் தான் அதுக்கு நாங்கள் 1/2 kg சிக்கனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/2 லிட்டருக்கு மேலே தயிர் எடுத்திருக்கோம். அந்த தயிரில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, பச்சை மிளகா, மல்லி, சின்ன வெங்காயம் மூணையுமே மிக்சியில் லைட்டாக அடிச்சுக்கிட்டு, அங்கே பாருங்கள், மசிக்கக்கூடாது, லைட்டாக அடித்து மட்டும் எடுத்தால் போதும். ஒரு சுற்று விட்டால் போதும். அதில் சின்ன வெங்காயமும் அடித்து எடுத்துருக்கு. அதோட இதற்கு தேவையான கரம் மசாலா, மல்லித்தூள், மஞ்சள் தூள், அப்புறம் மிளகுத்தூள், சீரகத்தூள் எல்லாமே போட்டிருக்கு. இனிமேல் வரக்கூடிய வீடியோக்களை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. போகிற போக்கில் அந்த பெல் ஐக்கான ஒரு தட்டி விட்டு போங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுதான் நம்மளுக்கு தேவையான மசாலா கலவை ரெடி ஆகிட்டுருக்கு. இதில் தான் அந்த சிக்கனை குறைஞ்சது ஒரு 3/4 மணி நேரத்துக்கு மேலே ஊற வைக்கணும். வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நல்ல புதுவிதமான ஒரு சிக்கன் ரெசிபியாக இருக்கும். வாங்க வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். மசாலா கலவை ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம சிக்கனை நல்லா மஞ்சள் தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கோம். அதில் ஒரு இதுனா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு சிக்கனை தனியாக ஒரு 1/2 hour ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் இந்த மசாலா கலவைக்குள்ளே ஒரு 3/4 மணி நேரத்துக்கு மேலே ஊற வைக்கணும். இதில் கஸ்தூரி மேத்தி போடுறத வீடியோ எடுக்க முடியல. கஸ்தூரி மேத்தி கண்டிப்பாக போடணும். ஒரு 1/2 கைப்பிடி அளவு கஸ்தூரி மேத்தி போட்டுக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரத்துக்கு மேலே எவ்வளோக்கு எவ்வளோ சிக்கனை ஊற விட்றீங்களோ இந்த மசாலா கலவையில், அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு சிக்கன் சாஃப்டாக கிடைக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க பின்னாடி வரதை சின்ன மியூசிக்கில் பார்த்துருவோம். நமக்கு சிக்கன் நல்லா 3/4 மணி நேரத்துக்கு மேலே ஊறிடுச்சு. இப்போ கடாய்க்கு வைக்கிறதுக்கு முன்னாடி அடுப்பை பற்ற வச்சுட்டு கடாயில் ஒரு 200 ml எண்ணெய் ஊற்றிக்கணுங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு எண்ணெயில் தான் வேகும். வாங்க எப்படி செய்கிறாங்கிறத பாருங்கள். வீடியோவை தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எண்ணெய் வச்சு காஞ்சதுக்கப்புறம் லவங்கம் ஒரு 3 லவங்கம் போட்டுருங்க. இந்த எண்ணெயிலே தான் வேகும். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோ. டிஷ்ஷு ஒரு புதுமையான டிஷ்ஷு. யாரும் இது வரையும் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. வாங்க பின்னாடி வரதை சின்ன மியூசிக்கில் பார்த்துருவோம். எப்படி கோல்டன் ப்ரௌன் கலரில் சிக்கன் தவா ஆயிருக்குன்னு பாருங்கள். அங்கே பாருங்கள், அப்படியே ஸ்மோக்கி ஃப்ளேவர் அப்படியே இருக்குங்க. நீங்கள் சாப்பிடும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆயிலே தான் வெந்துக்கிட்டு இருக்கு. பின்னாடி என்ன ப்ராசஸ்ங்கிறத நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் தெரியும். வாங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம எல்லாமே கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. மீதி இருக்க அந்த மசாலாவை அதில் மேலே ஊற்றி கிட்டத்தட்ட ஒரு
10 நிமிஷம் நீங்கள் அதை கொதிக்க வச்சா மட்டும் போதும். கஸ்தூரி மேத்தி போட மறந்துடாதீங்க. கஸ்தூரி மேத்தி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாங்க பின்னாடி இருக்கிற சுவாரஸ்யமான அந்த ட்ரீட்டை உங்களுக்கு ஒரு சின்ன மியூசிக்கில் காமிக்கிறேன். நமக்கு அருமையான ஆப்கானிஸ்தான் சிக்கன், ஆப்கானிஸ்தானான டெடிக்கேட்டட் ஃபுட்டுங்க. இது சூப்பராக இருக்கும். எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ அழகாக நம்மளுக்கு வெந்து வந்திருக்குன்னு பாருங்கள். லைட்டாக இறக்கும் போது லைட்டாக நம்ம பெப்பரை தூவி இறக்கிற வேண்டியதான். வாங்க நான் டேஸ்ட் பண்ணிவிட்டு சொல்கிறேன். குட் ஆஃப்டர்நூன். இன்றைக்கி நம்மளோட லஞ்ச் மெனு வந்து ஜீரா ரைஸ் வித் ஆப்கானிஸ்தான் சிக்கன். வாங்க நான் எப்படி டேஸ்ட் பண்ணிட்டு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பைட் உங்களுக்காக. ஜீரா ரைஸ் ரொம்ப சிம்பிள். ரைஸு, ஏலக்காய், பட்டை, கிராம்பு, லைட்டாக ஜீரா, 2 டீஸ்பூன் நெய், அப்புறம் லைட்டாக சால்ட்டு, பாஸ்மதி ரைஸு. வாங்க ஆப்கானிஸ்தான் சிக்கன் எப்படி வெந்திருக்கு, எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்கிறது பார்க்குறேன். ஆப்கானிஸ்தான் மூலிகை சிக்கனுங்க. மதுரை டு ஆப்கானிஸ்தான். அது போல பார்த்துக்கணும். வாய்ப்பே இல்லை, நல்லா சாஃப்டாக இருந்திருக்கு. ஏன்னா முக்கால்வாசி வெந்தது ஃபுல்லாகவே ஆயிலில் தான். இதில் அதிக மசாலா இருக்காது. ஒரு 3 விதமான மசாலா மட்டும்தான் இருக்கும். வாங்க இதை மசாலா மிக்ஸ் பண்ணி ஒரு பைட் எடுத்துக்கலாம். வாய்ப்பே இல்லைங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டான முறையில் உங்களை பார்க்குறேன். பாய்.